மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்திலும் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா வைத்தியர் அவர்களுடைய தலைமையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் வந்து நடைபெற்றது. அந்த இடத்துல வந்து குறிப்பாக தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் தொடர்பாக விசேஷமாக வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பாக ஆழமாக விரிவாக வந்து பேசப்பட்டது. இப்போ இந்த விடயம் நாங்கள் பல ஆண்டுகளாக 2020 பாராளுமன்ற உறுப்பினராக நான் 2ஆம் தடவையாக வந்து தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய வலியுறுத்தல்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற வகையில் வந்து எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய தமிழ் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் சார்ந்ததும் வந்து எங்களுடைய தாயத்துக்குள்ளே வச்சிருக்க வேணுமென்றது தான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையில் வந்து இன்றைக்கு மாகாண சபை என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பில் எங்களுக்கு 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகளை வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதில் இருக்கிற குறைபாடு என்றால் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து மத்தி அதுக்குரிய போதிய காசு மற்றது தேவைப்படுகின்ற அங்கீகாரத்தை வழங்காமல் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாகாண சபையில் இயங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த வகையில் தான் தெல்லிப்பளை வைத்தியசாலை இன்றைக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புக்குள்ளே நிலப்பரப்புக்குள்ளே தெல்லிப்பளையினுடைய புற்றுநோய் வைத்தியசாலையும் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த புற்றுநோய் வைத்தியசாலை தெல்லிப்பளைக்குள்ளே வந்து இயங்குகிற இடத்துல புற்றுநோய்க்குரிய வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி மற்ற விசேட ஏற்பாடுகள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சிருக்க முடியாத ஒரு கட்டத்தில், ஏன்னா பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குரிய வளங்கள் குறைவு. அந்த காரணமாக நடைமுறையில் வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, குறிப்பாக வைத்தியர்கள் போன்றவர்கள் யாழ்ப்பாண பொதுன வைத்தியசாலை உடைய நியமனங்களாக இருந்து, ஆனால் அதே சமயம் வந்து தெல்லிப்பளையில் வந்து இயங்கி கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால் தான் வருது. இப்போ பொதுவாக வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற குறைபாடு என்னென்றால் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, அது விசேஷமாக நர்சிங் ஸ்டாஃபே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலாக இயங்குறதுக்கு மட்டுமே வந்து போதாமல் இருக்குது. ஏனென்றால் நர்சிங் ஸ்டாஃபுக்குரிய கார்டு ரிவிஷன் நடத்தப்படவில்லை, போதிய அளவு நிதி வழங்கப்படுவதில்லை, வளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அது பொதுவாக வந்து மாகாண சபைகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளே அவ்வகையில் இருக்க, இந்த புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியசாலையாக இயங்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து தொடர்ந்து வச்சிருக்கிற வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலையில் வந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு உயிராபத்தும் இருக்கிற ஒரு நிலையில் வந்து இந்த பற்றாக்குறை வந்து சகிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை பலவராக வந்து அதில் இருக்கக்கூடிய நிலம்புரி சங்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, அதே நேரம் வந்து வைத்தியர்களும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா இந்த யதார்த்தத்தை சுட்டி காட்டி
பேஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் யூனிட் எல்லாமாகவே வந்து மத்திய அரசுக்குள்ளே கொண்டு போகணுமென்ற கோரிக்கையை முன்வைச்சார். அந்த இடத்துல வந்து ஏனைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி அல்லாத ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய கட்சி பிரதிநிதிகளும் அந்த கேன்சர் யூனிட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அங்கீகரித்து அதுக்கு அது முழுமையாக இயங்குறதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் போன்ற மற்ற வேறு அனைத்து வளங்களும் வந்து பிரிச்செடுத்து அதை இயங்க பண்ணுறதுக்கு வந்து இணக்கம் தெரிவித்தது. அது மத்திக்குள்ளே தான் இயங்க வேணுமென்ற இருந்தால் அதை மத்திக்குள்ளே கொண்டு போய் இயங்குறதுக்கு வந்து நாங்கள் இணக்கம் தெரிவித்து பேஸ் ஹாஸ்பிட்டலை வந்து மாகாணத்துக்குள்ளே வச்சுக்கொண்டே வந்து அதை முழுமையாக வந்து பலப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இணக்கம் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து நடந்த கூட்டத்தில், தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ ஸ்ரீபவானந்த ராஜா இல்லை, அது அனைத்துமே மத்திக்குள்ளே கொண்டு போகணுமென்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்தில் வந்து அந்த முடிவை வந்து தாங்கள் நாளைக்கு மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார். இப்போ இதில் வந்து நான் என்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் வந்து போன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்க பண்ணுறதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட அதில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் வந்து தான் வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ளே கொண்டு போகிறத வந்து முழுமையாக எதிர்த்தது. மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீபவானந்த ராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதித்தது தான் அர்ச்சனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆகவே நான் இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது, மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோற்கடிக்க பண்ணுற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறதுனா அது அனைத்துமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மத்திக்குள்ளே கொண்டு போய் முழுக்க வந்து மத்தியினுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமாக வரணுமென்றது தான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யுது. இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை. மாறாக வந்து அது முழுக்க மத்தியில் தங்கியிருக்கிற ஒரு நிலையில் தான் அந்த மாகாண சபையண்ட மாயை வச்சு கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டு, ஆனால் உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அந்த மாகாணத்துக்கு மேலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சு கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோற்கடிக்க பண்ணுறதுக்குரிய வேலையும் நடக்குது. இப்போ இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து அங்கட மக்கள் ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, நான் கணக்கை யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை, ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய மத்திய வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்ட ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்ட ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல் அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்குது. அந்த குறைகள் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கமும் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போகிறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார்.
அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதனா வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகளில் இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வைத்துக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே வந்து அரசு வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாற்றப் போகிறோம் உயர்த்தப் போகிறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையை வந்து இன்றைக்கு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு. கிழக்கு மாகாணத்துக்கும் வந்து கணிசமான பேஷண்ட்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியணும். ஏன்னா அந்தளவு தூரத்துக்கு எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வேர்வை செலுத்தி வந்து மிக திறமாக வந்து அங்கே வைத்தியம் செய்கிறபடியால் அப்படிப்பட்ட எங்களுடைய வைத்தியர்களுடைய சுயமுயற்சியாலேயும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் நியாயம் செய்ய வேணுமென்ற அடிப்படையில் வந்து செய்கிற சேவையால் இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்து மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் வந்து தேசிய வைத்தியசாலையாக இருக்கிறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அனுராதபுரத்தை தான் பலப்படுத்தினோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை வந்து முழுமையாக பேஸ் ஹாஸ்பிட்டலை முழுமையாக வந்து மத்திக்குள்ளே கொண்டு போகிறதுன்றது இந்த பற்றாக்குறைகளை வந்து மக்களை ஏமாற்றி அதை பயன்படுத்தி மத்திக்குள்ளே எல்லாத்தையும் சுரண்டுறதுக்கான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கே தவிர கடைசி வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்ஸுக்குரிய தீர்வுகளை கொடுக்குற நோக்கத்தோடு அல்லன்றதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அப்படி உண்மையிலே வந்து அவர்களுடைய நோக்கம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியதை உடனடியாக வந்து அவர்கள் செய்யலாம். இந்த உண்மையை வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிற நோக்கம் இல்லை. மாறாக வந்து அனுராதபுரத்தை வந்து வடமாகாணத்துக்குரிய வடக்குக்குரிய ஒரு பிரதேசமாக கருதி அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் இல்லைன்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி அதை முழுமையாக வந்து மத்திய அரசு இயங்க பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தடையல்ல. நாங்களோ தமிழ் தேசிய மற்ற கட்சிகள் சார்ந்தவர்களோ வந்து தடையல்ல. போன முறையும் வந்து உண்மையிலே வந்து மாகாணத்துக்குள்ளே அதை முழுமையாக இயங்க பண்ணுறதுக்குரிய ஒரு வழி ஒன்று தேடணும் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அது இன்றைக்கு வந்து அப்படி செய்ய இயலாதுன்னு சொல்கிறீங்கன்னா வந்தால் அதை மட்டுமாவது வந்து முழுமையாக இயங்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை இயங்க பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆனால் அதை செய்யாமல் அதை சுட்டி காட்டி அந்த கேன்சர் யூனிட்டை சுட்டி காட்டி இன்றைக்கு நடக்கிறத வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்குள்ளே கொண்டு போய் இறுதியில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி மத்தின்ற கையுக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ளே கொண்டு போய் முடக்கி போட்டு கடைசியில் வந்து நாங்கள் நடத்துகிற விடுற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், டாக்டர் மேரோடையும் கதைச்சுத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கேன்சர் யூனிட்டை உடனடியாக ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக அங்கீகரித்து அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்கள் அனைத்தையும் வழங்குறது தான் முறை. பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து கொண்டு போகிறதுன்றது வந்து நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது எல்லாத்துக்கும் வந்து கார்டு ரிவிஷன் செய்யணும், போதிய அளவு மாற்றங்களை செய்யணும், அதெல்லாம் செய்து வர இறுதியில் வந்து வருஷக்கணக்கில் வந்து இழுக்கும். அவை இது எல்லாமே வந்து இந்த பற்றாக்குறையை திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இந்த மக்களை ஏமாற்றி ஏதோ மத்திக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் இது சரியாக இயங்கும் என்ற ஒரு மாயை காட்டி இறுதியில் வந்து அனைத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறது மட்டும்தான் நோக்கமே தவிர
உண்மையிலே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறதில்லை. தீர்வு கொடுக்கற நோக்கமாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் போதிய அளவு நிதியை அவர்கள் ஒதுக்கலாம். நிதியை ஒடுக்காமல் ஆளணியை வழங்காமல் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளையும் வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து மத்திக்குள்ளே கொண்டு போய் போதனை வைத்தியசாலையை எப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்கார்களோ அதே மாதிரி கொண்டு போனதுக்கு பிறகு வந்து மட்டப்படுத்தி தான் வச்சிருக்கிறோம். இது நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பென்ற வகையில் நாங்கள் எங்களோட மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாளைக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அமுல்படுத்த போகிறார்கள் என்றால் தாராளமாக செய்யட்டும். ஆனால் அதை செய்கிற நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு இதன் ஆபத்துகள் இவர்களுடைய உண்மையான நோக்கங்கள் அனைத்தையும் சுட்டி காட்டியும் தான் இது நடக்குது என்பதை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பு ஊடாக தெளிவுபடுத்த விரும்புகிறோம். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இன்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 7 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 28ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது. இது தொடர்பாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 28வது நாளாக இன்று காலை 8:30 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 28வது நாளின் முடிவாகிய தற்போது புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே இலக்கமிடப்பட்ட தொகையிலிருந்து 5 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொத்தமாக இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 387 இருப்பதுடன் மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 367 இன்றைய தினம் பதிவாகியுள்ளது. இதேவேளை மனித எண்பு தொகுதிகளின் ஊடாக சில பிற பொருள் சான்று பொருட்கள் இன்றைய தினம் அகலப்பட்ட போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிற பொருள் சான்று பொருட்களுள் சிறு பாசிமணிகளுக்குரிய துண்டுகளும் ஏற்கனவே ஒரு மனித எண்பு தொகுதியில் இருந்த கை வளையலினுடைய பகுதியும் அதே வேளையில் சில ஆணிகளும் சில பிளாஸ்டிக் துண்டுகள் என்று சந்தேகப்படுகின்ற சில பொருட்களும் இன்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளது. நாளைய தினமும் இதே மாதிரி காலை 8:30 மணியிலிருந்து அகழ்வு பணிகள் இடம்பெறும். இரும்பு துண்டா ஒரு பெட்டி போல அடையாளப்படுத்தப்பட்டது. உலோகத்திலான ஒரு பகுதி ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே குவியலாக அடையாளப்படுத்தப்பட்ட 17வது தொகுதியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு கீழே சில மனித எண்பு தொகுதிகள் இருக்கிறதால அதை மிகவும் பத்திரமாக தான் அகழ்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதால சுத்தமிடப்பட்டதோடு அதை அப்படியே வைக்கப்பட்டிருக்குது. முழுமையாக இன்னும் சுத்தப்படுத்தி அகழ்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் அது அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது. பெரிய எண்பு தொகுதியோட சிறிய எண்பு தொகுதியாக இணைந்தவாறு பெரிய எண்பு தொகுதியோட பெரிய எலும்பு தொகுதியோட தலையோட ஒட்டி சிறிய எலும்பு தொகுதி இன்றைக்கும் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டது. கோரிக்கைக்கு எங்களோட மாவட்ட துணைக்குளத்தால வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ரிக்வெஸ்ட் போடைக்கு அவர் அறிக்கை இல்லையான்னு அனுப்பினவர். நாங்கள் பேர்ந்து இந்த வருஷம் நோயாளர் நலன்புரி சங்க தலைவருக்கு அதை போட 13ஆம் ஆண்டு பேருந்து அறிக்கை நாங்கள் இங்கு சமர்ப்பித்தோம். 13ஆம் ஆண்டு
சும்மா நீங்க ஆளை நோயாளர் நடைமுறை சங்கம் என்ற ஒரு தனியார் அமைப்பு. அது தனியார் அமைப்பினால் வைத்தியசாலை என்று ஆரம்பத்தில் வந்து கலைக்கிறாங்க வந்து மாநசபைக்குள்ள வச்சு போடணும் பேசி சொல்றாங்க எல்லாத்தையும் மாட்டி கொண்டு நீங்கள் வந்து ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முழுமையாக இயங்குறதுக்கு ஆளணி கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. அது மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு கட்டளை சொல்ல காசு கொடுக்குறீங்க, ஆளணி கொடுக்குறீங்க. அதை திட்டமிட்டு வந்து தோற்கடிக்கப்படுறதுக்கு
செய்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படி செய்து காசை கொடுக்காமல் அதை இயக்க பண்ண முடியாத ஒரு நிலைக்குள்ள அதை தள்ளி போட்டு நீங்கள் மக்களிடம் வந்து கொடுக்கிறீர்களா அந்த மக்கள் சொல்லுங்க மத்திக்கு போனால் அது இயக்கலாம் என்றால் வந்து மத்திக்கு போக சொல்லித்தான் கேட்கிறான். மத்திக்கு கொண்டு போதால் பேஷன்ஸ் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. பேஷன்ஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் தங்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகள் செய்து கொடுக்காத இடத்துல வந்து டாக்டர்ஸ் மேல தான் நிர்வாகத்தில் தான் எல்லாம் பண்ணிப்போம். அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, இது மத்திக்கு கொண்டு போனாதான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து செய்யலாம், இந்த பேஷன்ஸுக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து செய்யலாம். அரசு தான் அந்த இடத்துல வந்து தலையிட்டு அந்த மாகாணத்துக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் வந்து கொடுத்தோம். அப்ப நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வந்து மத்திக்கு கொண்டு போறதுக்குரிய வேலையை வந்து நீங்க செய்யுங்க. அதை நீங்க செய்யுங்க. எங்களுடைய ஆதரவு கிடையாது, ஆனா நீங்க தாராளமாக அதை செய்யும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து நீங்கள் பேஸ் ஹாஸ்பிட்டல வச்சு கொண்டு அதுக்கு தேவைப்படுகிற வழிமுறை கொடுக்கும். எதிரும் வந்து அது எங்க அது சொல்ல மாட்டீங்க. சொல்றேன் வந்து ஒரு மத்திக்குள்ள வந்து இயங்குறது வந்து எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டாய மத்திக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு தேவைப்படும் இல்லை. நீங்கள் வந்து மாகாணத்துக்குள்ள வந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் சரியாக இயங்குறதுக்கு நீங்கள் தயாரித்தால் அதுக்குரிய திருத்தங்களை வந்து நீங்க கொள்வாங்க வந்து நீங்க பண்ணலாம். ஆனா அது இன்னொரு நோக்கம், நான் சொல்றேன், அது இன்னொரு நோக்கம். உங்களோட நோக்கம் மாகாணத்துக்குள்ள ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாம் கல்வியும் சுகாதாரமும் மத்திக்குள்ள உங்களோட கைக்குள்ள விசேஷமா சொல்றேன் தீர்மானத்துக்குள்ள வந்து கொண்டு போய் நோக்கம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அதுக்காகத்தான் உங்களுடைய அரசாங்கம் மட்டுமே முதலில் அரசாங்கம் மாகாணத்துக்குரிய சுகாதாரத்தையோ கல்வியோ செயல்படுத்தாமல் இருக்கிறீர்கள். அதான் உண்மை. மாகாணத்துக்குரிய காசு இளைஞர் ஒதுக்கப்படுற சுகாதாரத்தில் ஒதுக்கப்படுற பணத்தை காசையும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் எந்த மாதிரி ஒதுக்கப்படுறேன்னா அங்கே இருக்கிற வைத்தியசாலைகள் அங்கே இருக்கின்ற இதை பொறுத்து கொண்டு ஒதுக்கப்படுறேன். ரெண்டு காசு வருது. இந்த காசுக்கு நாங்கள் இந்த பற்றி நாங்கள் அது கொடுத்தோம். ஒவ்வொரு வயது 40,000 ரூபாய் ஒரு வயது. அந்த வயதை வளர்ந்து மாகாண சென்ற முழு காசு இருக்க போனால் மற்ற வைத்தியர்கள் நடத்துகிறார். போன பிஎஸ்சி வந்த பணத்தை 30 தான் செலவழிச்சிருக்காங்க. ஏன்னா பாரத மட்டும் செலவழிக்கிறதே இல்லை. அதுக்குரிய பணம் வராது அப்படின்னா திரும்ப ஒரு பட்ஜெட் தான் போடுறோம். அப்படி செய்ய மாட்டோம். நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆகி அதை முழுமையாக அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து நீங்கள் செய்து கொள்வோம். நேஷனல் ஹாஸ்பிட்டல் 2000 பெட்ஸ் இருக்க வேணும். அந்த ஹாஸ்பிட்டல் 2500 கூட்டுறோம். அப்படி போட முடிவெடுத்தாங்க. நாளைக்கு படிப்பட்டு அடுத்த முறை அடுத்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் ஆகணும்னா எல்லாரும் அன்றாவது நாங்கள் அன்றாவது முடியலாம். யாழ்ப்பாணத்தை
யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தான் எவ்வளவு கணக்கு எவ்வளவு சில வழங்கப்பட்டு கொண்டிருக்கு அவர் குறைவோடு நான் வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அதை வந்து தராதிருக்கக்கூடிய நாளில் நான் குறைவே இல்லை. இந்த வழியாக தான் எங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நோயாளிகளுடைய தான் நான் சொல்றேன். அரசியல் நோயாளி தான் முக்கியம். கல்வியை மருத்துவத்தை வந்து பிசி அப்போ பண்ணிட்டு லைன் மிஷின் கொண்டு போகணும். நல்லா இருக்குது ரெண்டாள் அவன் நன்னாலே ஒரே ஹாஸ்பிட்டல் அதே லைன் மிஷின் கொண்டு போகணும். டெலிவரி கொண்டு போகலாம். இது அங்கே புதுப்பிக்க மட்டும் கிழக்கு மாகாணத்தில் 8 வைத்தியசாலை, கிழக்கு மாகாணத்தில் 8 வைத்தியசாலை மத்திய கையடியில் போயிருந்தீங்க போலீஸ் சம்பந்தமாக